தொழில் முனைவோர் அல்லது சமூக ஊடக பிரபலங்களாக இல்லாத இளைஞர்கள் பலர் கிளாந்தானில் ஆடம்பர கார்களுடன் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வருவது கண்டறியப்பட்டுள்ளது. தெளிவான வருமான ஆதாரங்கள் எதுவும் இன்றி மஸ்தேங், BMW போன்ற சொகுசு கார்களில் அவர்கள் வலம் வருவதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரதருடீன் உசேன் கூறினார். இது ஒன்றும் புதிதல்ல என கூறிய ஐஜிபி, இதற்கு முன் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் அத்தகையோர் கடத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பது அம்பலமானதாக கூறினார். அவர்களில் சிலர் கிளாந்தான் தாய்லாந்து எல்லையில் போதைப் பொருள், சுடும் ஆயுதங்கள், கால்நடைகள் போன்றவற்றை கடத்தி வந்துள்ளனர். இச்சட்டவிரோத நடவடிக்கைகளில் இளையோரை பயன்படுத்தும் கும்பல்களை முறியடிக்க எல்லை பாதுகாப்பும் உளவு நடவடிக்கைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். சட்டப்பூர்வ வர்த்தகத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு கடத்தலில் ஈடுபடுவோர் மீதும் நடவடிக்கை பாயும். போதைப் பொருள் மற்றும் சுடும் ஆயுத கடத்தல் மையமாக கிளாந்தான் தொடர்ந்து விளங்கி வரக்கூடாது என ஐஜிபி மேலும் கூறினார். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.